வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கனரா பேங்க்கில் இருக்கிற மாத சிறுசேமிப்பு திட்டம், அதாவது ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, டென்யூர்ஸ் என்ன அப்படிங்கிறதும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரம்பத்திலே நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். அண்ட் எல்லா பேங்க்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இதில் நமக்கு என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் அண்டு மற்ற கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்டு கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, அதுக்கான கால்குலேஷன், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கால்குலேஷனும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றியும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்டிஸ், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, கூடவே நமக்கு டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இது இந்த ஆகஸ்ட் மந்த்க்கானது. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இன்டைரக்டாக ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் மாறுபடும். ஸோ நமக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் நம்ம டென்யூர் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் ஏறினாலும் நம்மளோட இதில் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது அக்கௌண்ட்டில். அண்ட் இப்போது நம்ம ஒரு ஆர்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் கனரா பேங்க்கில் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மாத சிறுசேமிப்பு திட்டம். மந்த்லி நம்ம சேவ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஈஸியாக மந்த்லி நம்ம சேவ் பண்ண முடியும். பல்காக நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நம்ம எடுத்து வைக்க முடியாது. இதே மாதம் கொஞ்சம் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா தரப்பு மக்களுமே ரெக்கரிங் டெபாசிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupees தான். ஒரு சில பேங்க்ஸில் 100 இருக்குது. பட் இங்கே கனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 rupees. நீங்கள் மாதம் ஒரு 50 ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா கூட ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். பட் ஃபிக்ஸட் அமௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அதே தான் நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூர் முழுக்கவும் போட்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் மாதம் 50 ரூபான்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 50 ரூபான்னு தான் கட்டிகிட்டே வரணும். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க டென்யூர் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 5 வருஷம்னாலும் அந்த 5 வருஷம் இருந்தால் 5 வருஷமும் மாதம் நீங்கள் 50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் இல்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் கட்ட முடியும். அண்ட் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட கூடுதல் வட்டி ரெக்கரிங் டெபாசிட்க்கும் கிடைக்கும். அண்டு நாமினேஷன் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணி கட்டிட்டு வரீங்க, நடுவில் உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த டைமில் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோன் கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 80 to 90% வரைக்கும் நமக்கு லோனாகவும் எடுத்துக்க முடியும். அண்டு நமக்கு டென்யூர்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது கனரா பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 10 வருஷத்துக்குமான டென்யூர் இருக்குது. ஸோ நமக்கு கோல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வருஷம் ஆர்டி போடுறீங்க, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்போ 1 வருஷம் ஆர்டி அந்த மாதிரி போடலாம். இல்லை ஒரு 5 வருஷம் நான் சேமிக்க போகிறேன், ஒரு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆர்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவாக அந்த அமௌண்ட் கிடைக்கும். அண்டு டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். நமக்கு கிடைக்கிற வட்டி டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க.
அண்ட் ப்ரீமெச்சர் க்ளோஷர் நீங்கள் ஒரு டென்யூர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு நீங்கள் எத்தனை நாள் போட்டிருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கு எவ்வளோ வட்டி இருக்கோ அதுலேருந்து 1% வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அண்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ், இப்போ நான் மந்த்லி இதை கட்டணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மாதம் நீங்கள் கட்டுறப்ப எவ்ரி மந்த் நம்ம வந்து ஃபிக்ஸடாக கரெக்டாக கட்டணும். இன்கேஸ் ஒரு மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்த மந்த் கட்டுறப்ப லேட் பேமெண்ட் ஃபீ சார்ஜஸ் வாங்குவாங்க. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ₹1 இல்லைனா ₹2 அது நம்ம சூஸ் பண்ண டென்யூரை பொறுத்து மாறும். எவ்ரி 100க்கு ₹1 இல்லை ₹2 சார்ஜ் வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ₹500 மாதம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு மாதம் லேட் ஆச்சுன்னா இப்போ ₹1னா ₹5 வந்து உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸாக இருக்கும். இல்லை நீங்கள் சூஸ் பண்ண டென்யூரை பொறுத்து ₹2 இருக்குது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்னா ஒரு 100க்கு ₹2 அப்படிங்கிறப்ப 500 நீங்கள் மந்த்லி கட்டுறீங்கன்னா ஒரு மாதம் லேட் ஆச்சுன்னா ₹10 வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜ் பெர் ஆனம். அண்ட் இதில் நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கிடைக்குது. அதனால தான் ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங் டேர்மில் போடுறப்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்டு நமக்கு ஃபிக்ஸடான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். 100% ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை வந்து ஆர்டி மூலயமா பெற முடியும். இப்போது என்னென்ன வட்டி வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெபாசிட் பீரியடில் இப்போ 1 வருஷம் நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85% வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனோட 0.5% வந்து அதிகமாக தராங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 7.35 7.35% வந்து வட்டி கிடைக்குது. 2 வருஷம் ஆர்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% கிடைக்குது. அண்ட் 3 வருஷம் ஆர்டிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% கிடைக்குது. 4 வருஷம் ஆர்டிக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வந்து வட்டி கிடைக்குது. 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.2% வட்டி கிடைக்குது. அண்ட் 10 வருஷத்துக்கும், அதாவது 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6.7% வட்டி ஜென்ரல் சிட்டிசனுக்கு அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.20% வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போது அதுக்கான ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னாலே நமக்கு ஒரு லாங் டேர்மில் போட்டோன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா. ஸோ இதில் வந்து நான் ஒரு 5 வருஷம் அப்படின்றதுக்கான கால்குலேஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் 5 வருஷம் ஆர்டி போடுறீங்க, ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நம்ம லட்சக்கணக்கில் பெற முடியும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்ற அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஸோ மந்த்லி நம்ம எவ்வளோ கட்டுறோம் அண்டு 5 வருஷத்தில் நம்ம வந்து எவ்வளோ மொத்தமாக கட்டியிருப்போம் அப்படிங்கிற அமௌண்ட்டும், ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்டு மந்த்லி நீங்கள் ஒரு ₹1000 கட்டிட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆர்டியில் 5 வருஷம் கட்டுறீங்கன்னா ₹60,000 கட்டியிருப்பீங்க. அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா ₹11,369. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அதே ₹60,000 பார்த்திங்கன்னா ₹12,311 வட்டியாக கிடைக்கும். 5 வருஷம் முடிவில் நமக்கான வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி ₹2,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் ₹1,20,000 கட்டியிருப்பீங்க. அண்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ₹22,732 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ₹24,630 வட்டியாக கிடைக்கும். மாதம் ₹5,000 கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் கட்டின தொகை ₹3 லட்சம் இருக்கும். அண்ட் அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ₹56,830 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹61,568 வட்டியாக கிடைக்கும். இதே ₹10,000 நீங்கள் மாதம் கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் ₹6 லட்சம் சேமிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கான வட்டி ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,13,659 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட் ₹6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி மட்டும் ₹1,23,141 கிடைக்கும். அதாவது இப்போ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மாதம் ₹10,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டியும் அசலும் சேர்த்து ₹7,13,650 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,23,141 கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு லேக்ஸ் கணக்கில் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் 5 வருஷத்தில் நம்ம சேமிக்கணும்னு நினச்சோன்னா ஆர்டி வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், டீசென்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய இது. அண்ட் கனரா பேங்க்கில் வந்து கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்கான கால்குலேஷன் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.